ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக் கொள்ளுகிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். வெளிப்படுத்தல் 4:11. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். குழப்பமும் கூக்குரலும் நிறைந்திருந்த இந்த வருடம் எப்படியோ தனது இறுதி நாட்களுக்குள் நம்மை கொண்டு வந்து விட்டிருக்கிறது. உறுதியற்ற வாக்குறுதிகள், நம்பிக்கையை குறைக்கும் சம்பவங்கள், சூழ்நிலைகள் தந்த புதிய அனுபவங்கள், அவலமான எத்தனையோ மரணங்கள், இதைத்தான் இந்த வருடத்தின் அனுபவங்கள். இந்திய சூழலில் மக்கள் மத்தியில் சண்டைகள், கோபங்கள், கடின வார்த்தைகள், மனிதனை மனிதன் மதிக்காத சம்பவங்கள் என மனிதனது குணாதிசயமே மாறிவிட்டதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. மொத்தத்தில் உலகத்தில் பல நிலைகளிலும் நம்பிக்கை இழந்து நிற்கிறோம். ஆனால் இந்த சூழ்நிலைகள் புதிதல்ல. உலக வரலாற்றினை திருப்பி பார்த்தால் அன்றும் இன்றும் ஒன்றேதான் நடக்கிறது. ஆனால் வித்தியாசமான விதங்களில் நடக்கிறது. ஆனால் சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் போதுதான் நமக்குள் குழப்பம் ஏற்படுகிறது. 1ஆம் நூற்றாண்டிலும் கிறிஸ்துவின் பிள்ளைகள் அடைந்த துன்பங்களுக்கு அளவே இல்லை. தமது நம்பிக்கையை இழந்து நின்றார்கள். உலக அரசாங்கம் கொடூரமாக உறுதியற்றதாக இருந்தாலும் ஒரு உறுதியான ராஜ்யம் உண்டு என்ற நம்பிக்கையை கர்த்தர் யோவான் மூலம் கொடுத்தார். ஆகவே அவர்கள் உபத்திரவத்திலும் கர்த்தருக்குள் திடமனதாய் இருந்து மரணத்தை சந்திக்க நேரிட்ட போதும் பின்வாங்கி போய்விடவில்லை. இன்று கிறிஸ்தவ விசுவாசத்து நிமித்தம் நமக்குள் பாடுகள் இல்லை என்றாலும் தேசத்தின் விழுந்து போன நிலைமையில் நம்பிக்கை இழந்து விடத்தக்க சோதனைக்குள் தள்ளப்பட்டுள்ளோம். இந்த சந்தர்ப்பத்தில் சகல கனமும் மகிமையும் வல்லமையும் கொண்டுள்ள கிறிஸ்துவின் ராஜரீகத்தை அறிந்து உணர்ந்து அனுபவிக்கின்ற நாமும் உலகத்தாருடன் சேர்ந்து நம்பிக்கை இழந்து நிற்காமல் நமது தலைகளை உயர்த்தி அழியாத நிலையான ராஜ்யத்தை, நித்தியராகிய ராஜாவை நோக்கி இந்த உலக பாடுகளை நாம் ஜெயித்து நம்மை சூழ இருக்கும் மக்களை திடப்படுத்துவோம். என்றும் நிலையான ஒரு ராஜ்யம் நமக்கு உண்டு என்ற நம்பிக்கையில் தலை நிமிர்ந்து முன் செல்லுவோம். ஜெபம் செய்வோம். நித்திய பரரான பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம். அப்பா, நிலையான ராஜ்யத்தை அடைய நித்தியராகிய உண்மையை நோக்கி ஓடி ஜெயம் பெற உமது அருளை வேண்டி விண்ணப்பிக்கிறோம். கர்த்தாவே, பாவ அடிமைத்தனத்திலிருந்து எங்களை மீட்ட அன்பின் தேவனே, உமக்கு அடிமையாக எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆண்டு உமது சித்தத்தின்படி வழி நடத்துவீராக. ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களுக்கு எதிராய் வருகிற எல்லா சத்ருவின் போராட்டங்களுக்கும், சுகவீனங்கள், பலவீனங்கள், ஆபத்து மோசங்களுக்கும் தேவரீர் உங்க பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் எங்களை காத்து ரட்சித்துக் கொள்ள ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பற்பல வியாகுலங்களினாலும் இருதய பாரத்தினாலும் மனக்கலக்கத்தினாலும் சோர்ந்து போயுள்ள ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து இரக்கம் செய்திட அவர்களுக்கு வேண்டிய மன நிறைவையும் மன அமைதியையும் தந்தரவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வருங்கால சந்ததியினர் தேசத்திற்கும் சமுதாயத்திற்கும் ஆசீர்வாதமான மக்களாக வாழவும், அவர்களை பலனிழக்க செய்கிற, கேட்டுக்கு கொண்டு செல்லுகிற கஞ்சா, மதுபானம், புகையிலை மற்றும் போதைப் பொருட்களிலிருந்து முழுவதுமாக விடுவிக்கப்படவும், சமாதானமான வாழ்க்கை வாழவும் தேவரீர் வழிநடத்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பல்வேறு பிரச்சனைகளோடும் வியாதியோடும் பலவீனத்தோடும் வாழுகிற ஒவ்வொருவரையும் உங்க தளம்புகளால் குணப்படுத்தி ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று ஒரு வசன நிகழ்ச்சியை கேட்கிற பார்க்கிற அனைவரும் மனம் திரும்பவும், பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் விடுவிக்கப்படவும், தேவ அன்பை உணர்ந்தவர்களாக இரட்சகரை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாக வாழ தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமாயும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் தம்பதியருக்கு தேவன் குறித்த காலத்தில் இரக்கம் செய்திடவும், திருமணத்துக்காக காத்திருக்கும் சகோதர சகோதரிகள் வாழ்வில் ஏற்ற ஆவிக்குரிய துணையை கர்த்தர் தந்தரல வேண்டுமாயும், குடும்பம் ஆசீர்வாதமாக கட்டி எழுப்பப்படவும், கர்ப்பஸ்திரிகளுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டி ஆரோக்கியமான பிள்ளை பெயர் உண்டாக செய்திடவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கொடிய காலத்தில் நடைபெற்று வரும் துடிகரமான பாவங்கள், பயங்கரவாதங்கள், பாலியல் கொடுமைகள் மற்றும் தீங்கான சகல அருவருப்புகளும் எங்கள் தேசத்திலிருந்து நீக்கப்படவும், பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை கர்த்தர் ரட்சிக்கும்படியாகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களில் கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள் இடையே உள்ள பிரிவினையின் வல்லமைகளை தேவரீர் தகர்த்து சேர்ந்து வாழ்வதற்கான அன்பின் சூழ்நிலைக்குள் கொண்டு வர ஜெபிக்கிறோம். கடன் பாரத்தோடு வாழுகிற குடும்பங்களுக்கு கர்த்தர் ஒத்தாசை அருளி தேவைகளை சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்பை பெற்று அனுபவிக்கவும், ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி பாதுகாக்கப்படவும் கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். இயற்கை சீற்றங்களினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவன் இரக்கம் பாராட்டி ஆசீர்வதித்து காத்தள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம்.
கர்த்தாவே, ஊழியர் நலன் காக்கப்பட, ஊழிய தேவைகள் சந்திக்கப்பட, ஊழியத்துக்காக போகும் வரி இடங்கள்லாம் ஒரு கிருபை அவளை தாங்கி ஆத்மாதாய பணிகள் தேவ மைமையால் நிலைத்து காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரின் தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும், எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் எச்சகரை அறிவில் வளரவும், ஆட்சி பொறுப்பில் இருப்போர் உண்மையாய், நீதியாய், நேர்மையாய் செயல்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகர மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களே நல்ல பிதாவே, ஆமேன்.